சார் மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்பொழுது சொல்றாரு எந்த ஆதரவுமே கோரவே இல்ல நயினார் நாகேந்திரன் போய் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் 1991ஆம் ஆண்டிலிருந்து 96 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர். 96லிருந்து அப்புறம் 2001 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்களோடு நான் நாகர்கோயிலே தங்கியிருந்தேன். நாகர்கோயில் அவர் வந்திருந்தபோது ஒரு மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்த காலங்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு நானும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த அம்மாவுடைய பயணத்தை ரூட்டு போட்டு எல்லா இடத்துக்கும் போவோம். என்னை பற்றி அவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அவரை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்தா ரொம்ப நல்லது. நான் அவரை பற்றி சொல்லவே இல்லை. யார் பேசினாங்க அப்படிங்கிறதா தெரியும் அப்படின்னு சொன்னேன். சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து எப்பொழுதுமே ஆஜராவார். இப்போ இல்லை, அம்மா காலத்திலேருந்து அப்படி தான். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் வந்து ஆஜராகி மாட்டிக்கிடுவார். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தார். திமுகவில் சமரசம் பேசி கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால், வேறு ஏதாவது கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் அரசியல் விட்டு விலக தயார். அண்ணன் செங்கோட்டையன் அமைச்சர் பதவி மட்டும் விழுவதற்கு தயாரா?